தான் அவருக்கு அதுதான் பிடிக்கும், அவருக்கு இது பிடிக்காது. நாங்க பழக்கி விட்டது சின்னத்தை எப்படி எங்கட உம்மமால எங்களை பழக்கினாங்க, எங்கட தந்தைமால எங்களை எப்படி பழக்கினாங்க, எங்கட பிள்ளைகளை நாங்க பழக்கிற மாதிரி தான் அவர்கள் வளருவாங்க. நான் கூடாதுன்னு சொல்லல, ஆனால் அங்கே சமைக்கிற அந்த செஃப்மார் அவர் முஸ்லிமா நுண் முஸ்லிமா, முஸ்லிம் என்றா சிறுநீர் கழிச்சு சுத்தம் செஞ்சிருப்பாரா, அவர் பச்சரை தொழுதிருப்பாரா, இஷா தொழுதிருப்பாரா, வேலை செஞ்சு நைட் பூரா ட்ரிங்க்ஸ் அடித்து விட்டு மதுபான அறிந்துவிட்டு வேற தவறான வேலைகளை செய்துவிட்டு அவர் வந்து சமைத்தால் அந்த உணவுல பரக்கத் எப்படி ஏற்படும்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான ஒரு அறிஞர், அவரிடத்துல படித்தவர் தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு தடவை தன்னுடைய உஸ்தாத பார்க்க மாணவர் வருகிறார் வீட்டுக்கு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மாணவராக இருந்தாலும் பெரிய இமாம் அவர்களை பற்றி அடிக்கடி தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, இமாம் அஹ்மத் இப்படிப்பட்டவர் என்று. அவர் வாழத சந்தோஷமா பிள்ளைகள் எதிர்பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்தவுடன் தனியான ஒரு அறை, அந்த அறைக்குள்ள இரவு சாப்பாடு, அவர் தஹஜ்ஜுத் எழும்பினா தொழுவதற்குரிய முசல்லா, உது செய்வதற்குரிய கேத்தல்ல தண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் உமுலுக்கு போனாரு. இவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப காலையில இமாம் அவர்கள் எழும்பி ஃபஜ்ருக்கு மஸ்ஜிது போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் உள்ள போய் பார்த்தா சாப்பாடு எல்லாம் ஃபுல்லா வலிச்சு சாப்பிட்டு இருந்தாரு. முசல்லாவை யூஸ் பண்ணி இல்ல, அங்க வைத்த கேத்தல் உள்ள தண்ணி அது எடுத்ததே இல்ல, பாவிச்சே இல்ல. இப்ப வாப்பாட்ட வந்து பிள்ளைகள் சொன்னாங்க, வாப்பா உங்களோட மாணவர் உங்களோட இந்த இமாம பத்தி நீங்க இவ்வளவு பேசினீங்களே, நாங்க வச்ச சாப்பாடு கூடுதலா வச்சோம், எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டு இருக்கிறாரு, ஆனா முசல்லாவை விரிச்சியும் இல்ல, அந்த கேத்தல் இருந்த தண்ணிய பாவித்தும் இல்லையே என்று சொன்ன நேரத்துல இமாம் அவர்களே சொன்னாங்க, சரி இந்த மாணவர் தானே கேட்டு பார்ப்போம். அஹ்மத் கேட்டாங்க, அஹ்மத் எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சந்தேகம். சொன்னாங்க, இமாம் அவர்களே அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். நான் நேற்று வீட்டுக்கு வந்து உங்களோட வீட்டுல வைத்திருந்த அந்த உணவை உட்கொள்ள ஆரம்பித்த உடனேயே என்னமோ ஒரு வகையான ஒரு ஒளி, ஒரு வகையான ஒரு பிரகாசம் மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இது ஹலாலான ஒரு சுத்தமான உணவு, அது அவ்வளவு எனக்கு அதனால ஒரு வகையான ஃபீலிங், ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான உணவு எப்ப கிடைக்குமோ தெரியாது என்று நான் முழுசா சாப்பிட்டேன். அந்த உணவு உண்டதற்கு பின்னால நூற்றுக்கணக்கான குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு எனக்கு விளக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. நபியுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள்ல சந்தேகமானது எனக்கு தெளிவாக ஆரம்பிச்சிச்சு. அதனால முழு இரவும் நான் தூங்கல. அதனால எனக்கு கேத்தல்ல வைத்த தண்ணி எனக்கு தேவைப்படல. தஹஜ்ஜுத்ல யோசிச்சேன், ஆனா நான் யோசிச்சேன் 2 ரக்காத் தொழுவதை விட ஒரு பாடத்தை படிப்பது இன்னும் சிறந்தது. அதனால சுபஹு வரைக்கும் நான் விழித்திருந்தேன். எனக்கு தூக்கம் போகல, வுது முறியல்ல. அதோட போய் நான் மஸ்ஜிதில தொழுதேன். இது இமாம்களுடைய படிப்பினைக்குரிய வரலாறுகள். நல்லவ உணவை உண்டா நல்ல அமல்கள் சேர ஆசை வரும், ஆர்வம் வரும். அதனால நான் எதை சொல்ல வாரேன் என்று சொன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். எங்களோட பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகள், எங்களோட மனைவிமார்களுக்கு நாங்க வாங்கி கொடுக்கிற உணவும் அது 100க்கு 100. அந்த ரெஸ்டாரண்ட்காரர் அவரும் தொழுகிறாரு, வேலை செய்யறவங்களும் தொழுகிறாங்க, ஹலால் ஹலால் ஹராம்ல பேணுதலாக இருக்கிறாங்க, நல்லவர்களாக இருக்கிறாங்க. தாராளம். நான் எதை சொல்ல வாரேன்டா, பிள்ளைகள் நல்லவர்களாக வளரணும் என்றா இது போன்ற வேலைகளை செய்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நல்லவர்களாக வருவாங்க. அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.